சிபிஐ உடைய அந்த விசாரணை எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் விஜய் வந்து எந்த மாதிரியான ஒரு முடிவில் இருப்பார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பலரும் ஆவலாக இருந்தாங்க. விஜய் வந்து அரசியலை விட்டே போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம், இல்லைன்னா வந்து என்டிஏ கூட்டணியில் போய் சேர்ந்துருவார் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு மகாபலிபுரத்தில் இருக்கிற ஒரு ஸ்டார் ஹோட்டல் விடுதியில் நடந்த அந்த செயற்குழு கூட்டத்தில் விஜய் வந்து ஆரம்பமே கொஞ்சம் ஒரு வித்தியாசமாக இருந்தது. நாம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு அரசியல் காலகட்டத்தில் இருக்கோம், நான் ஏன் இதை வந்து அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன் அப்படின்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா, என் மூஞ்சை பார்த்தா அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிற மாதிரியா தெரியுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கு, ஆனால் ஒரு தெளிவு இருந்திருக்கு. அப்படி அங்கே போனதுக்கப்புறம் விஜய் வந்து என்ன யோசிச்சிருக்காரு அப்படின்றது அவருடைய பேச்சில் தெரியுது. அடிமையாக இருக்கிறதுக்கும் அண்டி பிழைக்கிறதுக்கும் அடங்கி போகிறதுக்கும் நான் அரசியலுக்கு வரலை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது அண்டி பிழைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அரசியலில் பலரும் இந்த ஒரு இப்போ மெயினாக மேலே தலைவர் இருக்கிறதுக்கப்புறம் அடங்கி போனோம், இல்லைன்னா அண்டி பிழைக்க வேண்டியிருக்கும். அதுதான் இன்றைக்கி அரசியலாக இருக்குது. அதை நான் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவருக்கு தெரியும் அந்த வசதி இருக்குது. இந்த அளவுக்கு வந்து, அதாவது சினிமாவில் ராஜாவாக இருந்த நான் எதுக்கு இந்த அரசியலில் வந்து இப்படி அடங்கி போக வேண்டிய அவசியம் என்ன, அண்டி பிழைக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்றது அவருக்கு தெரியுது. அதனால் நான் நினச்ச மாதிரி அரசியல் பண்ணுவேன், அப்படி இல்லைன்னா எனக்கு இந்த அரசியல் தேவையில்லை அப்படின்றது தான் இந்த ஒரு பேச்சு உணர்த்தது. பிஜேபிக்கு பயந்துக்கிட்டு பிஜேபியை பற்றி எதுவும் பேச மாட்டார் அப்படின்னு தான் எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் பிஜேபியை பற்றி அதை வந்து எப்படி திமுகவை வந்து ஒரு தீய சக்தி அப்படின்னு சொல்கிறாரோ அதே மாதிரி பிஜேபியை வந்து ஒரு அசுத்த சக்தி அப்படின்ற மாதிரி தான் பேசியிருக்காரு. அதாவது அதிமுக டைரெக்டாக கனெக்ஷன் அப்படின்னா திமுக பிஜேபியுடன் இன்டைரக்டாக கனெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. பிஜேபியுடன் ஒரு கட்சிக்கு தொடர்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுவே ஒரு கேவலமான ஒரு செயல் அப்படின்ற மாதிரி தான் தமிழ்நாட்டில் இன்றைக்கும் பார்க்கப்பட்டுக்கிட்டு இருக்குது. அப்படி இருக்கும்போது பிஜேபியுடன் பிஜேபியுடைய பி டீம், பிஜேபியுடைய அந்த டீம் இந்த டீம்னு விஜயை சொல்லும்போது விஜய் டைரெக்டாக என்ன சொல்லியிருக்காருன்னா திமுகவுக்கும் பிஜேபிக்கும் தான் தனியாக ஒரு கனெக்ஷன் இருக்குது அப்படின்னு வேறு சொல்லியிருக்கிறார். பிஜேபியை பற்றி விஜய் இனிமேல் எதுவும் பேச மாட்டார், இந்த சிபிஐ விசாரணைக்கு அப்புறம்லாம் வாயை திறக்க மாட்டார் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு இன்றைக்கி பேசுனது ஒரு ஷாக்காக தான் இருந்திருக்கும். அதுவும் திமுகவையும் அதிமுகவையும் ரெண்டு பேரும் ஊழல் கட்சி அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒன்று முன்னாள் ஊழல் கட்சி, ஒன்று வந்து இப்போ இருக்கிற ஊழல் கட்சி அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ தெளிவாக இருக்கார், நான் எலெக்ஷனில் போட்டியிட போகிறேன், கண்டிப்பாக எனக்கான ஓட்டு இருக்குது, ஒரு வீட்டிலையும் எனக்கான ஓட்டு இருக்குது. அந்த ஓட்டை வந்து ஒழுங்காக அவங்க போட்டாங்கன்னா, கள்ள ஓட்டுலாம் இல்லாமல் சரியாக எலெக்ஷன் நடந்ததுன்னா நான் ஜெயிப்பேன் அப்படின்ற நம்பிக்கை விஜய்க்கு கண்டிப்பாக இருக்குது அப்படின்றது இன்றைக்கி பேச்சில் தெரியுது. ஊழல் கண்டிப்பாக செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுதான் அவருக்கு இருக்கிற வசதிக்கு ஊழல் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஊழல் செய்கிறதுக்குன்னு தனி ஒரு புத்திசாலித்தனம் வேணும், அதுக்கு வந்து தனி ஒரு புத்திசாலித்தனம் வேறையே இருக்குது. அந்த புத்திசாலித்தனம்லாம் கண்டிப்பாக விஜய் கிட்ட கிடையாது, அப்படி யோசிக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. ஏன்னா சினிமாவில் வந்து அவ்வளோ நல்ல ஒரு இடத்துல இருந்துட்டு அரசியலில் வந்து இந்த மாதிரி ஊழல் குற்றச்சாட்டுலலாம் போய் மாட்டிக்கிறதுக்கு அவர் கண்டிப்பாக அந்த மாதிரி வேலையெல்லாம் செய்ய மாட்டார். நீங்களும் அதை செய்யாதீங்க அப்படின்னு அவருடைய தொண்டர்கள்கிட்ட அவர் கேட்டுக்கிட்டாரு. கண்டிப்பாக விஜய் வந்து ஊழல் செய்ய மாட்டார், ஏன்னா அவருக்கு அது தேவையில்லை. ஆனால் எல்லாருமே அப்படி இருப்பாங்களான்னு எதிர்பார்க்க முடியாது. சிலர் வந்து உண்மையிலேயே மக்கள் சேவைக்காக வந்திருப்பாங்க, சிலர் வந்து அரசியலை வச்சு பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு வந்திருக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அது எல்லா கட்சியிலும் இருப்பாங்க. ஸோ அவங்களையெல்லாம் கண்டுபிடிச்சி, இல்லை அவங்க அந்த மாதிரி தப்பு பண்ணதை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அவங்கள கட்சியை விட்டு தூக்கணும். அதுதான் ஒரு கட்சியும் செய்யணும். ஆனால் இன்றைக்கி பல கட்சிகளுக்கும் அது செய்ய முடியல, ஏன்னா கட்சியுடைய பேர் கெட்டு போயிடுமே. அதாவது அந்த கட்சியில் இருக்கிற ஏதோ ஒருத்தன் தப்பு செஞ்சால் கூட அவனை காப்பாற்ற தான் பார்க்குறாங்களே தவிர அதை ஒத்துக்கிட்டு அவனை தூக்கிட்டு இல்லை அவன் தப்பு செஞ்சுருக்கான், அவனை வந்து கட்சியை விட்டு தூக்குறோம் அப்படின்னு தைரியமாக சொல்கிறது வந்து எந்த ஒரு கட்சியும் இப்போ செய்கிறதில்ல. அட்லீஸ்ட் விஜயாவது அதை செய்யட்டும். ஏன்னா அவருடைய கட்சியை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே புது ஆளுங்களை தான் இருப்பாங்க. அதிகமான தொகுதிகளையும் புதுசாக அரசியலுக்கு வந்தவங்க தான் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து பெரிய ஒரு ஹிஸ்ட்ரிலாம் இருக்காது, தப்பு செஞ்சாங்களா உடனே தூக்கி போட்டுடலாம் வெளியில். விஜய்க்கு வந்து அது ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. ரொம்ப நாளாக இந்த தொகுதியில் சேவை செஞ்ச ஒரு கட்சிக்காக பாடுபட்டவர் அப்படின்லாம் வந்து ஒருத்தரை வந்து சொல்லி அந்த கட்சியில் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. தப்பு செஞ்சால் கூட அதை தூக்கிடலாம் உடனே. அந்த ஒரு அட்வான்டேஜ் விஜய்க்கு இருக்குது. முதலமைச்சர் மாதிரிலாம் ஒரே நாளில் எல்லாத்தையும் செய்ய முடியாது, அது ஒரு ப்ராசஸ், கொஞ்சம் கொஞ்சமாக தான் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. யாரும் ஊழல் செய்ய மாட்டாங்க அப்படின்லாம் கிடையாது, ஆனால் செஞ்சால் அவங்கள வந்து கட்சியை விட்டு தூக்குறதுக்கு விஜய் தயங்கக்கூடாது. திமுகவை பொறுத்த வரைக்கும் எலெக்ஷன் பூத் வந்து கள்ள ஓட்டு போடுற இடம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. என்னுடைய கட்சியை சேர்ந்தவங்க, அதாவது விஜய் ஒரு வீட்லேயும் விஜயோடைய ரசிகர்கள் இருப்பாங்க, அவங்களெல்லாம் வந்து ஒழுங்காக எலெக்ஷன் பூத்துக்கு வந்து கொண்டு வந்து அவங்கள ஓட்டு போட வச்சிங்கன்னா நம்ம ஜெயிக்கிறது உறுதி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது ஓரளவுக்கு உண்மையும் கூட. ஒரு 10 வீட்டில் 8 வீட்லையாவது விஜயோடைய ரசிகர்கள் இருப்பாங்க. அவங்கள ஒழுங்காக ஓட்டு போட வச்சாங்கன்னா அவருக்கான வெற்றி வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது. எலெக்ஷன் பூத் அப்படின்றது கள்ள ஓட்டு போடுறதுக்கான ஒரு இடமா திமுக மாற்றி வச்சிருக்கு அப்படின்றத வந்து
திமுக இப்போ இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. கண்டிப்பாக விஜயோடைய இந்த பேச்சு அவங்கள தான் அதிகமாக சீண்டியிருக்கு. அதுக்கான பதிலையும் விரைவில் எதிர்பார்க்கலாம். நாளையிலேருந்து இந்த பேச்சுக்கான பதில் தான் நிறைய வந்துக்கிட்டு இருக்கோம். விசில் சின்னம் கிடைச்சதுக்கப்புறம் விஜய் பேசுகிற முதல் மீட்டிங்கும் இதுதான். இது வரைக்கும் விஜயுடைய பேச்சில் இல்லாத ஒரு விஷயம் வந்து விசில் சின்னத்துக்கு மக்களை எல்லாம் ஓட்டு போட வைங்க அப்படின்னு விஜய் வந்து இந்த ஒரு மேடையில் சொல்லும்படியாக அவருக்கு ஒரு சின்னம் கிடைச்சிருக்கு. அந்த ஒரு சின்னத்தை மேக்சிமம் எந்த அளவுக்கு மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கணுமோ அந்த வேலையெல்லாம் அது விஜயாலேயே செய்ய முடியும். விஜய் அப்படின்ற ஒரு பிராண்டுக்கு பக்கத்தில் எந்த ஒரு பிராண்டை வச்சாலும் அது ஃபேமஸ் ஆகிடும். ஸோ விஜய் பக்கத்தில் விசில் இருந்ததுன்னா அந்த விசிலும் அந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆக போகுது, அதிலலாம் எந்த டவுட்டும் கிடையாது. ஆனால் மேக்சிமம் அந்த விசிலை வச்சு மக்களை இடைஞ்சல் பண்ணாமல் 2026 எலெக்ஷனுக்கு அப்புறம் மக்களிடமெல்லாம் அந்த விசில் சத்தம் வர்ற அளவுக்கு வந்து அந்த விசிலை வந்து ஒழுங்காக பயன்படுத்தணும். மற்றபடி நிறைய பேர் இப்போ சொல்கிற மாதிரி அதுங்க போய் ஊதுறது இங்கே போய் ஊதுறது அதையெல்லாம் செய்யாமல் ஒழுங்காக பயன்படுத்தும். நிறைய டிஷர்ட்ஸ் பார்க்கலாம் விசில் சின்னத்தில். இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் இனிமேல் விசில் சின்னத்தில் பார்க்கலாம். அது கண்டிப்பாக மற்ற கட்சிகளுக்கு வந்து கொஞ்சம் கோபத்தை வர வைக்க தான் செய்யும். கட்சி நிர்வாகிகளையெல்லாம் அவங்க இஷ்டப்படி செயல்பட விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து மேடையில் இருக்கிறவங்கள திரும்பி பார்த்தார். புச்சி ஆனந்தையும் மாதவ் அர்ஜுனா அப்புறம் மற்றவங்களெல்லாம் வந்து அவங்ககிட்டலாம் சொல்கிற மாதிரி இருந்தது. அவங்கள வந்து ஃப்ரீயாக வேலை செய்ய விடுங்கப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்தது. அந்த விஜய் அப்படி சொன்னதை வந்து அங்கே வந்திருந்தவங்களும் விசில் அடித்து ரசித்தாங்க. ஸோ விசில் சின்னம் வந்ததுக்கப்புறம் விஜயுடைய முதல் மீட்டிங் அது வந்து கொஞ்சம் ஆவேசமாகவே பேசியிருந்தார். 2 கட்சிகளையும் சாடி இருந்தார். விஜய் வந்து கண்டிப்பாக இப்போதைக்கு அரசியலிருந்து பின்வாங்குற மாதிரி இல்லை அப்படின்றதும் அந்த ஒரு பேச்சிலேருந்து தெரியுது. சிபிஐ விசாரணை முடிஞ்சதுக்கப்புறம் விஜயுடனான அந்த கூட்டணி பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தலாம் அப்படின்னு சில கட்சிகள் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. விஜயுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக. இப்போது சில கட்சிகள் வந்து விஜயுடன் அந்த கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு போவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். மெயினாக தேமுதிக அவங்க வந்து பிரேமலதா இன்னும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது வந்து விஜயுடைய நிலைப்பாடு என்ன, இந்த சிபிஐ விசாரணையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவர் எப்படி இருக்கார், அவரே டைரெக்டாக என்டிஏல போய் சேர போகிறார் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு போய் விஜய்கிட்ட பேசலாம் அப்படின்னு அவங்க வெயிட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போது ஓரளவுக்கு பிரேமலதாவுக்கு ஒரு தெளிவு கிடச்சிருக்கும். அதை வச்சு விஜயுடைய கட்சியில் போய் சேர்றதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக தெரியுது. அதுதான் அவங்களுடைய கட்சிக்கும் நல்லது. இந்த பக்கம் போய் ஒரு 2 சீட்டு இல்லைன்னா திமுகவில் 2 சீட்டு அதிமுகவில் 2 சீட்டுன்னு வாங்குறதுக்கு பதிலாக விஜயுடைய கட்சியில் போய் சேர்ந்தால் ஒரு 10 சீட்டாவது கிடைக்கும். ஒரு 50% ஸ்ட்ரைக் ரேட் கிடைக்கும். ஏன்னா விஜய் ரசிகர்கள் விஜயகாந்த் ரசிகர்கள் 2 பேரும் சேர்ந்து வந்து ஓட்டு போடுவாங்க. அது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் விஜயுடைய கட்சிக்கு அவங்க போனாங்கன்னா. அந்த கட்சி ஏற்கனவே ரொம்ப மோசமாக இருக்குது, அதாவது தேமுதிக. அது வந்து ஓரளவுக்கு ஃப்யூச்சரில் நல்லா ஸ்ட்ராங்காக கொண்டு போகணும் அப்படின்னா அவங்களுக்கு இருக்கிற ஒரே வழி 1-2 சீட்டெல்லாம் வாங்குறதுக்கு பதிலாக விஜயோடைய கட்சியில் சேர்ந்து ஒரு 10 சீட்டு வாங்கி அதில் மேக்ஸிமம் ஜெயிக்கிறதுக்கான வழியை பார்க்குறது தான். ஸோ இந்த சிபிஐ விசாரணைக்கெல்லாம் அப்புறம் விஜய் வந்து திரும்பி வந்திருக்கிறாரு. அவருடைய அந்த ரசிகர்களுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு உத்வேகத்தை கொடுத்துருக்கிறாரு. இது வந்து சில அரசியல்வாதிகளுக்கு இல்லைனா சில கட்சிக்கு வந்து இது வந்து கொஞ்சம் ஒரு பயத்தை தான் கொடுத்துருக்கும். அதுவும் இன்றைக்கி பேசின அந்த ஒரு பேச்சு வந்து கண்டிப்பாக அவங்கள வந்து யோசிக்க வச்சுருக்கும். விஜய் வந்து ஒரு பெரிய ஒரு சக்தியாக உருவாகிக்கிட்டு இருக்காரு அப்படின்றதுல வந்து எந்த டவுட்டும் கிடையாது. மனுஷன் ஸ்ட்ராங்காக தான் இருக்கார். ஒன்று பார்த்துருவோம் அப்படின்ற ஒரு முடிவில் தான் இருக்கார். உங்களுடைய கருத்து என்ன? விஜய் வந்து தனியாக நின்னாலும் கண்டிப்பாக ஜெயிப்பாரா, இல்லைனா அவருடைய கூட்டணியில் வந்து இந்த காங்கிரஸ் தேமுதிக இவங்கெல்லாம் இணைஞ்சாங்கன்னா அது வந்து அவருக்கு வந்து அட்வான்டேஜாக இருக்குமா, இல்லை எந்த கட்சி விஜயுடன் இணைஞ்சால் அவருக்கு வந்து ஜெயிக்கிற வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்றத பற்றிலாம் உங்களுடைய கருத்தை வந்து கமெண்டில் வந்து சொல்லுங்கள். சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக்கு ஷேர்லாம் கூட பண்ணுங்கள்.